ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோன்னா, ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதில் சேமியா பிடிச்சி அதில் பிரிஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன். பசங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் விரும்புவாங்க. அதுக்கு முதல்ல அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி துணியில் காய போட்டு அதில் 3 ஏலக்காய் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி சேமியா பிடிச்சி எடுத்துன்னு வந்துடணும். சேமியாவை இப்போவே ஜலிச்சு ஆவி கட்டினாலும் ஓகே தான். நான் வந்துட்டு மொத்தமாக ஆவி கட்டிட்டு மறுநாள் காலையில் தான் அந்த அரிசி ஜல்லடையில் போட்டு ஜலிப்பேன். அப்போது அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடுற மாதிரி இருக்கும். மறுநாள் நைட்டு ஒரு தடவை ஆவி கட்டணும். மறுநாள் காலையிலையும் திரும்ப இந்த மாதிரி எடுத்துட்டு உடச்சி விட்டு அதில் உப்பு கொஞ்சமாக தண்ணியில் உப்பு கலந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இட்லி குண்டானில் ஆவி கட்டணும். நைட்டு ஒரு தடவை அப்படியே ஆவி கட்டணும். மறுநாள் உப்பு தண்ணி தெளித்து ஆவி கட்டணும் இட்லி குண்டானில். இதுக்கு நடுவில் ஒரு டிப்ஸ் எப்போவுமே சொல்லுவேன். இன்றைக்கி டிப்ஸு சொல்லலை, அதுக்கு பதிலாக ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நம்ம வெளியே போனோம்னா வாட்டர் பாட்டில் வாங்கி 1 லிட்ரு இல்லை 1/2 லிட்ரு பாட்டில் வாங்கி குடிப்போம் இல்லையா தண்ணி. அந்த தண்ணி குடிச்சிட்டு நம்ம ஒன்று கசக்கி போட்டுருவோம், இல்லைனா அப்படியே தூர போட்டுடுவோம். அப்படி செய்யாமல் நீங்கள் தண்ணி குடித்து முடித்த பேருக்கு அந்த வாட்டர் பாட்டில் மூடியை கொஞ்சமாக அமுக்கி அந்த பாட்டில் உள்ளே போட்டு டஸ்ட்பினில் போட்டுடுங்க. இதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட். அப்படி பண்ணிங்கன்னா தான் வேறு யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் நல்லது. சரி, அடுத்து அதை ஆவி கட்டி முடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறட்டும் அது கொஞ்ச நேரம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் தான் தேவை. அப்புறம் பிரியாணி மசாலா. இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு மசாலா பொருளெல்லாம் முதல்ல போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி பிரிஞ்சி மாதிரியும் தாளிக்கலாம். இல்லைன்னா லெமன் ரைஸ் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட சேமியா ஆவி கட்டி எடுத்துகிட்டு லெமன் ரைஸ் தாளிக்கிற மாதிரி கூட தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். பூண்டு வந்து முழுசாக போட மாட்டேன், ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க முழுசாக போட்டு. பூண்டை வந்து 2ஆக கட் பண்ணி தான் போடுவேன். அப்போ அது அவ்வளோவா தெரியாது. நல்லா டீப் ஃப்ரை ஆச்சுன்னா அந்த சேமியாவோடு சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க பசங்க. அதுக்கான சத்தும் அவங்களுக்கு போகும் இல்லையா, எடுத்து போடாமல். அதனால் சரி, தக்காளி போட்டுட்டு தக்காளியோட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சேமியாவில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த தாளிக்கிற இந்த மசாலாவுக்கு தேவையானது அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூனு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக. ஆல்ரெடி சேமியா வந்திருக்கு, அதனால் தண்ணி வந்து இவ்வளோ ஊற்றினாலுமே போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த சேமியாவை எடுத்து அந்த கிரேவியில் போட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான், அதுவும் இந்த பிரியாணி மசாலாலாம் போட்டு செஞ்சோம்னா அந்த வாசனைக்கே அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் மேகி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லதும் கூட, நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் வேறு என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது சேமியாவை போட்டுட்டு எல்லாம் நல்லபடியாக நல்லா கலரணும், கட்டி இல்லாமல் எல்லா இடமும் கலரணும்னா நல்லா உதிரியான சேமியாவாக வரும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி. ஓகே, சாப்பிட்டு பாருங்கள். பாய்.